புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் காமராஜ் நகர் தொகுதியில் போட்டியிடும் ஜாஸ் சார்லஸ் மார்டினுக்கு ஆதரவாக தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை ரோடு ஷோ மேற்கொண்டார். சாரம் முதல் கருவாங்குப்பம் வரை நடைபெற்ற இந்த ரோடு ஷோவில் பல்வேறு முக்கிய பகுதிகள் வழியாக பொதுமக்களை நேரடியாக சந்தித்து தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு அண்ணாமலை கேட்டுக் கொண்டார். அப்போது இளம் மற்றும் செயற்பாட்டு திறன் கொண்ட ஜாஸ் சார்லஸ் மார்டின் காமராஜ் நகர் தொகுதிக்கு முன்னேற்றத்தை கொண்டு வருவார், மாற்றத்தை விரும்பும் மக்கள் அவருக்கு வாக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். சாக்கடை எல்லாம் இருக்குன்னு பாருங்க. இந்த சாக்கடையை சுத்தம் பண்ணணும், சாக்கடையை மூடணும், இதையெல்லாம் நம்முடைய முதல் வேலையாக செய்ய வேண்டும் என்று ஒரு இடத்திலும் கூட இருக்கக்கூடிய பிரச்சனையை கிட்ட சொல்லிக்கிட்டே வந்தார். அப்படி என்றால் இவர் அரசியலுக்கு வந்திருக்கிறதுக்கு முன்பே நிறைய படிச்சுட்டு வந்திருக்காரு. இந்த தொகுதியை நல்லா ஸ்டடி பண்ணியிருக்கார். மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு முக்கியமான புரிந்துணர்வோடு இங்கே வந்திருக்கின்றார். அதனால் நம்முடைய கடமை ஏப்ரல் 9ஆம் தேதி நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய லட்சிய ஜனநாயக கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் அதனுடைய தலைவர் அருமை சகோதரர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு தர்பூசணி சின்னத்தில் நாம் வெற்றி பெற செய்ய வேண்டும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி புதுச்சேரியில் 5 ஆண்டு காலமாக நம்முடைய முதலமைச்சர் ஐயா என் ரங்கசாமி அவர்கள் 5 ஆண்டு காலமாக சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுத்திருக்கக்கூடிய ஒரு கூட்டணி. அதிலே 2 தொகுதியிலும் கூட வெற்றி பெற செய்து அதன் மூலமாக ஒரு புதிய அரசியல் மாற்றத்திற்கு நீங்கள் எல்லோரும் உறுதியாக இருக்க வேண்டும் என்கின்ற அன்பு வேண்டுகோளை வைத்து நம்முடைய சகோதரருக்கு இன்னைக்கு என்ன அன்பு கொடுக்கிறீங்களோ வெற்றி பெற்ற பிறகும் அதே அன்பை நீங்க கொடுக்கணும். அதே அன்பு அவரும் கொடுக்க போறார். மறுபடியும் நம்முடைய கூட்டணி ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி வரட்டும். வெற்றி பெற்ற பிறகு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு இன்னும் பொறுப்பு, எம்எல்ஏ என்கின்ற பொறுப்பை தாண்டி இன்னும் நிறைய பொறுப்புகள் வரட்டும். அதையெல்லாம் காமராஜ் நகருடைய வளர்ச்சிக்கு அவர் பயன்படுத்த வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனிடம் வேண்டி வாய்ப்பு கொடுத்த நல்லோருக்கு நன்றி தெரிவித்து உரையை முடித்து நான் ஒரு அரசியலுக்கு வர்றதுக்கு முதல் காரணம் மெயின் காரணம் வந்து அண்ணன் தான். ஏன்னா அவர் கடைசி நேரத்தில் ரிசைன் பண்ணிட்டு வர வரைக்கும் அந்த நியூஸ்ல வந்துட்டு இருக்கு. அண்ணன் யூனிஃபார்ம்ல போயிட்டு அங்க இருந்து வெளில வர்றாரு. நான் ரிசைன் பண்ணிட்டு வர வரைக்கும் நான் டிவியில பாத்துட்டு இருக்கேன். ஒரு கர்நாடக சிங்கம் சொல்லி எனக்கு ஒரு 5-6 வருஷம் போய் நண்பர்கள் சொல்லி நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். இந்த மாதிரி ஒரு ஆனஸ்ட் ஆபீசரை நீங்க பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்க. எனக்கு ஐபிஎஸ் ஆகணும்னு சின்ன வயசு ரொம்ப ஆசை. சோ அது முடிக்கும் போது எப்படி அவர் போஸ்டிங் விட்டுட்டு ஒருத்தர் வராருன்னு சொல்லி பார்க்கும்போது அப்ப வீழ்ந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் அவர் போட்ட போடு, அவர் பேசின பேச்சு, அந்த நான் இன்னைக்கு மீடியால பிரஸ் முன்னாடி இவ்வளவு தைரியமா பேசுறதுக்கு அண்ணன் ஒரு பெரிய முக்கியமான ஒரு காரணம். அந்த தைரியம் அங்கிருந்தா வந்தது. சோ கண்டிப்பா தர்பூசணிக்கு வாக்களிங்க. நம்ம மாபெரும் வெற்றியை கரையணும். ஒரு சாதாரண வெற்றி இல்ல. நம்ம என்டிஏ கூட்டணி பிஜேபியா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், என்ஆர் காங்கிரஸா இருக்கட்டும், இணைந்து ராஜாக்கும் சேர்ந்து லட்சிய ஜனநாயக கட்சியும் சேர்ந்து ஒரு மாபெரும் வெற்றி இந்த மாதிரி ஒரு சரித்திரத்தை படைக்க போறோம். அதுக்கு நீங்க எல்லாம் கூட இருந்து உதவி செய்யுங்க. உங்க வாழ்வாதாரம் கண்டிப்பா உயர்த்தப்படும். நான் திரும்ப சொல்றதுன்னா, நான் சம்பாதிக்க வரல, இருக்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம மக்களுக்கு சேவை செய்யணும் ஒரு நல்ல நோக்கத்தில் வந்திருக்கோம். கூட இருந்து நீங்க எனக்கு நல்லது பண்ண எனக்கு வாய்ப்பளிங்க. கண்டிப்பா நம்ம 2050 சிங்கப்பூரா மாற்றியே தீருவோம்.